சினிமாவில எப்பயாவது உண்மைக்கு மிக நெருக்கமான படைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி குழந்தைகள் படத்து மூலமா பல விருதுகளை வாங்கி குவிச்ச வினோத் ராஜோட அடுத்த படமான கொட்டுக்கால் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க. அந்த பெண் கல்லூரியில யாரையோ காதலிச்சு அது வீட்டுக்கு தெரிய வர பெரிய பிரச்சனையா கிரியேட் ஆகுது. ஹீரோவா வர சூரி அந்த பெண்ணதான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சிறு வயதுல இருந்தே காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அந்த பெண்ணை ஒரு சாமியார் கிட்ட அழைச்சிட்டு போய் அவங்கள சரி செஞ்சு திருமணம் செய்ய முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில சூரியோட குடும்பம் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க கிளம்ப அந்த பயணம் என்ன ஆனிச்சு அப்படிங்கறதா மிச்ச கதையுமே. படத்தோட ஸ்டார்டிங்ல அன்னபெண் அம்மா சாமி கும்பிட்டு விபூதி எடுத்து வரும் காட்சி இது சாதாரணமா படமே கிடையாது, விருதுகளுக்காக செய்யப்பட்ட படம் அப்படிங்கிறது தெரியுது. அதுபடியே ஒரு ஷேர் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு இவங்க செய்யும் பயணம் யதார்த்தத்தோட உச்சி அப்படின்னு சொல்லணும். அது ஒரு காட்சியில சூரியோட கண்ணுல பூச்சி விழ அது அவங்களுடைய தங்க நாக்காவை எடுக்கிறது அப்படிலாம் இப்படியும் எடுக்க முடியுமா அப்படின்னு மேல வச்சிருக்கு. என்னடா இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ஸ்டோரி வந்துட்டேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த மூவில பார்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே வித்தியாசமா இருக்கும். ஓகே, இவங்க அத்தனை பேரும் இப்ப பதட்டத்துல இருக்க இதுல 2 பேரும் மட்டும் ஒயின் ஷாப்பை தேடி அலையிறது அப்படிங்கிறது டிபிக்கல் ஊட்காரர்களை கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கு. ஆட்டோல வரக்கூடிய சிறுவன் அத்தனை சண்டைகளுக்கும் இடையிலையும் ஹாரன் அடிக்கிறது, வயிறு வலிக்குது, பாத்ரூம் போகணும் அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் ஊர் மக்களை வச்சு அத்தனை பேரும் யதார்த்தமா எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த பயணத்துல சூரி கோவப்பட்டு அன்னபெண்ணை அடிக்க எகிற காட்சி எல்லாம் ஸ்கிரீனை தாண்டி நம்ம மேல கைப்பற்றிடும் போல சூரி நடிகரா மீண்டும் உச்சத்தை தொற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கால் கட்டப்பட்ட சேவல் அதுல இருந்து அப்படியே அன்னபெண் கதாபாத்திரத்தை காட்டிய மெட்டப்பர் ரசிக்க வச்சிருக்காங்க. அதுலயும் பின்னணி இசையே இல்லாம படத்தை நகர்த்தி இருக்கிறது ஏதோ நாமளையும் ஒரு ஷேர் ஆட்டோல பயணிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா இத்தனை யதார்த்தமான களம் ஜானர்ல ஆடிஷனுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறிதான். கருதின மனசுல வச்சுட்டு வரவங்களுக்கான படம் இது இல்லப்பா. படத்தோட டெக்னீஷியன் விஷயத்துல குறிப்பா ஒளிப்பதிவு படத்துல நடிச்ச அனைத்து நடிகர்களின் பங்களிப்பு எல்லாமே டாப் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட ஆடிஷனுக்கான படம் கிடையாது. அதுலயும் கிளைமேக்ஸ் ரசிகர்கள் பார்வையில விட்டாலும் சிலருக்கு ஏமாற்றம் தான். மொத்தத்துல கொட்டுக்காளி வினோத்ராஜன் மற்றொரு மகுடம். பட் இந்த மகுடம் கமர்ஷியல் படங்களை பார்ப்பவங்களுக்கு கிடையாது. ரேட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5க்கு 3.25 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல கொட்டுக்காளி படம் டாப் டக்கருங்க.